ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பது சந்தோஷம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், அதிலே 10-14 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 18, அதிலே 10-14 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவளுக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு நான் கொடுத்திருக்கிறேன், அற்புதத்தின் அக்களிப்பு. அற்புதத்தின் அக்களிப்பு. உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக காணப்படுகிற சில அவிசுவாச நகைப்புகளுக்கு முடிவை உண்டு பண்ணி இந்த நாள் முதற்கொண்டு அற்புதத்தின் அக்களிப்பை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அருளும்படி விரும்புகிறார். So the reproach that was continuing in your life, உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாய் காணப்பட்ட நிந்தைகள் நிறுத்தப்படும் ஒரு நாள் இந்த நாளாயிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் தொடர் தோல்விகள் நீங்கள் சந்தித்திருக்கலாம். அவைகளை தேவன் இந்த இரவிலே நிறுத்தி போடும்படிக்கு விரும்புகிறார். உங்களுக்கு நஷ்டத்தின் ஒரு பேட்டர்ன் ஆஃப் லாஸ் இதுவரைக்கும் தொடர்ச்சியாக இருந்தது, இப்படித்தான் இருந்தது என்று சொன்னால் அவைகளை நிறுத்தி போடும் இரவாக இந்த இரவு இருக்கிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பிரதானமாக 2 உடன்படிக்கைகளை நாம் பார்க்கிறோம். பிரதானமாக 2 உடன்படிக்கைகள். ஒன்று ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே 18-21 வரையுள்ள வசனங்களில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அது கூட கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 15, அதில் 18-21 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி, எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும், கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஆமென். இது ஒரு முக்கியமான ஒரு கவனன்ட். ஆபிரகாமோடு தேவன் செய்த ஒரு உடன்படிக்கை. இதுக்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு முக்கியமான உடன்படிக்கை இருக்கிறது. அது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே அது சொல்லப்பட்டிருக்கு. 4-5 ஆகிய வசனங்களை வாசித்தால் அது அங்கே விளங்கும். நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். ஆமென். ஸோ 2 முக்கியமான கவனன்ட்ஸ், 2 முக்கியமான கவனன்ட். ஆபிரகாமோடு தேவன் செய்த 2 பிரதானமான உடன்படிக்கைகள். ஒன்று அவனுக்கு தரப்போகும் இடத்தை பற்றியதான ஒரு கவனன்ட், இன்னும் ஒன்று அவனை பற்றியதான ஒரு கவனன்ட். ஸோ one is about the inheritance that God was about to give him, the other one was about him. அவனை பற்றி ஒன்று சுதந்திர வீதத்தை பற்றி, இன்னும் ஒன்று சுதந்திர வாளியை பற்றி.
பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதில் இருந்து நான் ஒரு சில விஷயங்களை ஹைலைட் பண்ணிவிட்டு நம்ம இந்த செய்திக்குள்ளே கடந்து வர போகிறோம். ரொம்ப முக்கியமாக அந்த ஃபஸ்ட்டு கவனன்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை கொடுத்தேன் அப்படின்னு கடைசியில் முடிப்பார். 21 வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வரிசையாக இந்த இடமெல்லாம் அந்த எல்லையெல்லாம் சொல்லிட்டு அவைகளை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை, அவைகளை கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். அதில் ரொம்ப ஹைலைட் என்ன அப்படின்னா அந்த அதிகாரத்தின் 12வது வசனம், ஆதியாகமம் 15 அதிலே 12, அதை வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. பிரைஸ் தி லார்ட். இந்த கவனன்ட் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, தூங்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. Abraham was put to a sleep mode. When God was making this covenant, Abraham was unaware. He was put to a sleep mode. கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு ஏற்ற துணை உண்டு பண்ணும்படிக்கு ஆண்டவர் ஆதாம் என்ன பண்ணா தெரியுமா, இதே மாதிரி ஒரு ஸ்லீப் மோடில் ஆழி போட்டார். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி. அப்போ ஆதாமே உனக்குள்ள இருக்கிற பெஸ்ட்டை நான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா உன்னுடைய பங்களிப்பு அதற்கு எனக்கு தேவையில்லை, உன்னுடைய ஆலோசனை எனக்கு அதற்கு தேவையில்லை. நீ என்ன செஞ்சால் போதும், நீ மொத்தமாக என்னை நம்பி நீ படுத்துக்கிட்டால் போதும். அப்படி தானே ஆப்ரேஷன் பண்ண போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கண்ணை திறந்து எட்டி பார்த்துருக்கோமா? இல்லை, நம்ம முழுசாக சரி ஏதோ அறுக்கிறாரு என்னமோ செய்கிறாரு நம்பி என்ன பண்ணுறோம், படுத்திருக்கிறோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் நான் சில ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், நீ என்ன பண்ணு, கண்ணை மூடிடு, நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். எப்படி செய்வீங்க, எப்படி இந்த பெஸ்ட்டை வெளியே கொண்டு வருவீங்க, அது உன் வேலை இல்லைப்பா. நீ என்ன பண்ணு, நீ கண்ணை மூடி தூங்கு. நீயே ஆச்சரியப்படும்படி இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாளேன்னு சொல்லும்படிக்கு அழகுள்ளவைகளை நான் உன்னிலிருந்து என்ன பண்ணுவேன், கொண்டு வருவேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நமக்குள்ள நல்ல விஷயங்கள் இருக்குது, நமக்கே தெரிய மாட்டேங்குது. எனக்கு இது இல்லை அது இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்ற இல்லை, நான் உன்னை படைத்த நாளிலேயே உனக்கு உரியதை உனக்குள்ளே வச்சே என்ன பண்ணிட்டேன், நான் படைச்சிட்டேன். நீ என்னை நம்பி அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இளைப்பாறுதல், அந்த ரெஸ்ட், அதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா போதும்ப்பா, நீ கண்ணை மூடு, நான் மற்றதெல்லாம் என்ன செய்கிறேன் பார்த்து. இதே தான் ஏப்ரஹாம்கிட்ட செய்கிறாரு. ஏப்ரஹாம், நீ உனக்கு நான் எந்த நித்திரையை வர பண்ணிடுறேன், இங்கே கவனன்ட் நான் பண்ணுறேன் உன் கூட. இந்த கவனன்ட்டுடைய முழு உத்தரவாதம் யார் மேலே இருக்குது, என் மேலே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ நான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற எதுவாக இருந்தாலும், அது எதுவாக இருந்தாலும் சரி, வாட் எவர் தட் யூ ஆர் கால்ட் டு இன்ஹெரிட், I want to tell you, just fully rely on the Lord and it will come to pass. You will definitely become a nation. உனக்கு கர்த்தர் என்ன வாக்கு பண்ணினாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதில் உன்னுடைய பங்களிப்பு அவர் நம்பி இருப்பது தான் பங்களிப்பே. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இது என்னது ஆண்டவரே, அது என்ன ஆண்டவரே, இது எதுக்கு வெட்டுனீங்க, இது எதுக்கு வெட்டலை ஆண்டவரே, இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கீங்க, இது வெட்டாமலே வச்சுருக்கீங்க, இது என்ன ஏது, எதுவுமே அவன் கேட்கல. அயர்ந்த நித்திரை. கர்த்தர் சில காரியங்களை நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் செய்ய தொடங்கி விட்டார். நீங்கள் சும்மா இருந்தால் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடந்து முடியும். பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த முதல் கவனன்ட் அப்படி தான் இருந்துச்சு. இந்த ரெண்டாவது கவனன்ட்டில் ரொம்ப முக்கியமானது என்ன, இந்த ரெண்டாவது கவனன்ட்டை கொஞ்சம் வாசிப்போம். அந்த வசனத்தை 17, ஆதியாகமம் 17 அதில் 4, 5. நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். ஆமென். ரோமர் 4:17 வாசிங்களேன். ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று இது இந்த ரெஃபரன்ஸ் தான் சொல்கிறார் அங்கே. அப்போ இந்த ரெண்டாவது கவனன்ட்டில், முதல் கவனன்ட்டில் தூங்க வச்சுட்டார், நீ தூங்கியிருப்பான்ட்டார்.
ரெண்டாவது கவனன்ட்டில் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த நேமை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஆப்ராம் அப்படின்னு இருக்குல்ல, ஆப்ராம் அப்படின்னு இருக்குல்ல, அதில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஹெச், ஏப்ரஹாம். சாராய் அப்படின்னு இருந்தது என்ன பண்ணார், சாரா, அங்கே ஒரு ஹெச். இங்கே தான் ஹோலி ஸ்பிரிட் ஃபேக்டர். ஏன்னா இங்கே யூ நீட் தி ஆத்தர் ஆஃப் இன்க்ரீஸ். You need somebody who is, the author of increase, and that is the Holy Spirit. Praise the Lord. நான் உன்னை ஏற்படுத்தியிருக்கிறதுனால இந்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அதை செய்ய தொடங்குவார். Praise the Lord. Amen. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். உங்களை என்னவா ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அதை செம்மையாக செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ள ஒரே ஒருவர் யாருன்னா ஆவியானவர். அதனால என்ன பண்றாரு தெரியுமா, நேம் அடையாளங்க. பேர் என்னது, அடையாளம். நேம் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. அந்த அடையாளத்தோடு ஆவியானவரை சேர்த்து விடுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இனி ஆவியானவர் உங்களுக்கு அடையாளமாக இருப்பார். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவர் சொன்னதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, see, if it is about a car, if it is about a job, if it is about anything that is your inheritance, you are required to be silent. God wants you to be in the sleep mode. I mean, if it is anything that is connected to you personally, there the Holy Spirit is responsible. ஆவியானவர் உன்னை குறித்து உனக்கு ஒரு பெருக்கமா, அது ஆவியானவருடைய வேலை. அவர் உன்னுடைய அடையாளமாய் மாறும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த ரெண்டையும் அப்படியே நம்புங்க. கல்வாரி சிலுவையில் இயேசு சம்பாதித்திருக்கிற சம்பாத்தியம் இருக்கிறதே, அந்த சம்பாத்தியத்தில் சகலமும் அடங்குகிறபடினாலே நீங்கள் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ சும்மா இரு, உன்னை நான் என்ன செய்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த இளைப்பாறுதலில் உன்னை வச்சுக்கிறேன். இயேசு கிறிஸ்து அதான் செஞ்சார் படகுல. அப்படியே இயேசு கிறிஸ்து நித்திர, அவருக்கு தெரியும் நான் எங்கே போகணுமோ அங்கே நிச்சயமாக என்ன செய்யும், படகு போகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் அப்படி விசுவாசிங்க, கர்த்தருடைய மகிமையை வித்தியாசமான விதத்திலே காண்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். You will begin to see the manifestation of God's glory in a different dimension. Praise God. ஆமென். இதுவரைக்கும் கண்டிராத ஒரு புதிய பரிமாணத்திலே தேவ மகிமை வெளிப்படுவதை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். அல்லேலூயா. சரி, இதுதான் பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்டில் ஏன்னா பார்த்தீங்கன்னா 17th சாப்டர் தான் அந்த கவனன்ட். ஓகே, ஸோ 15th சாப்டரில் ஒரு கவனன்ட்டு, 17th சாப்டரில் ஒரு கவனன்ட்டு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ்க்கு அப்புறம், ஏன்னா 86 இயர்ஸ்லேருந்து 99 இயர்ஸ் வரைக்கும் ஆண்டவர் இந்த சிநேகிதனாகிய ஆபிரகாமோட பேசினதாக எந்த பதிவும் இல்லை. ஓகே, ஸோ when Abraham became 99 years old, அப்போ தான் என்ன பண்ணுறார், இந்த செகண்ட் கவனன்ட்டை ஏற்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். சரி, ஓகே. ஸோ இந்த செட்டிங்கில் தான் இந்த 18ஆம் அதிகாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, சாப்டர் ஆஃப் காட்ஸ் விசிட்டேஷன். எதை பூரணப்படுத்தணுமோ அதை பூரணப்படுத்தும்படிக்கு கர்த்தர் உங்கள் கூடாரங்களை தேடி வருகிறார். There is something that needs a second touch that is inside your tabernacle. Maybe your children, maybe it is about your husband, maybe it is about you, maybe it is about a health issue, maybe it is about an issue in the job, whatever it is. இன்னைக்கு ஆண்டவர் உன்னுடைய கூடாரத்தை சந்திக்க வருகிறார். நான் சொல்லும் போதே அந்த அபிஷேகத்தை நான் உணர்கிறேன். ஏன் தெரியுமா? There is something that needs a touch from God. Amen. Praise the Lord. Even though you are holding a promise, நீங்கள் பல வருஷமா, பல மாதமா, பல நாட்களா வாக்குத்தத்தத்தை பிடித்திருக்கிற போதிலும் ஏதோ சில காரியங்களில் அவர் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்றிருக்கிறது. இந்த இரவு அதைத்தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். God is stepping into your tabernacle. Praise the Lord. ஆமென். உங்களுடைய லிவிங் ஸ்பேஸ்க்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் கடந்து வருவதினாலே இந்த அற்புதத்தை ஏற்கனவே வாக்குப்படின இந்த காரியத்தை நிமித்தமாக
ஆண்டவர் எதை பரிபூர்ணப்படுத்த வேண்டுமோ அதை இந்த இரவு பரிபூர்ணப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். இங்கே ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா பாருங்களேன். ஏன்னா அதாவது இது அதனால தான் வந்து மிராக்கிள் கவுண்ட் டவுன்னு சொல்கிறோம். மிராக்கிள் கவுண்ட் டவுன் பிகின்ஸ். என்ன மிராக்கிள் கவுண்ட் டவுன்? இந்த 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிங்க. 17:21. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே, வருகிற வருஷத்தில் எவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா இருக்கு பாருங்க. வருகிற வருஷத்தில், அதுக்கப்புறம் குறித்த காலத்தில் சாராள் உனக்கு யாரு பெறப்போகிறா? யாருக்கு பெறப்போகிறா? பிறக்க போகிற ஆசீர்வாதத்தின் பேர் என்ன? பார்த்தீங்களா எவ்வளவு டீட்டெயிலாக இருக்குன்னு. அதாவது உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றெல்லாம் பேசினவர். உன்னை நான் வந்து கடற்கரை மணலை போல் ஆக்குவேன், வானத்து நட்சத்திரங்களை போல திரளாக்குவேன், பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் எண்ணப்படும்னா சொன்ன தேவன் அந்த வாக்கு தத்தத்தின் வித்தா இருக்கிற ஈசாக்கை லேபிள் பண்ணி இதுவரைக்கும் ஒரு பேரை சொல்லலை, இப்ப பேரை சொல்றாரு. குறித்த வருஷத்திலே, அப்படித்தானே? அடுத்த வருஷத்திலே. என்ன அழகா சொல்றாரு, அடுத்த வருஷத்திலே, குறித்த காலத்திலே சாராள், அதுக்கப்புறம் உனக்கு ஆபிரகாமுக்கு பிறக்க போகிற ஆசீர்வாதத்துக்கு பேரு. அல்லேலூயா. எவ்வளவு சொல்றாரு. இவ்வளவு சொன்ன விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அதை செயல்படுத்துவதற்கு அவர் ஒரு விசிட்டேஷன் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதைத்தான் 18ஆம் அதிகாரத்திலே அவர் செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் சென்று போன நாட்களில் உங்ககிட்ட பல காரியங்களை பேசிக்கொண்டு வந்திருக்கலாம். 5 வருடத்துக்கு முன்னாடி, 7 வருஷத்துக்கு முன்னாடி, 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுதின காரியங்கள், எழுதி வைத்த காரியங்கள், வாக்குத்தத்தம் அருளப்பட்ட காரியங்கள், அவைகள் நிறைவேறுவதற்கு தாமதங்கள் இருக்கிறதே, அந்த தாமதங்களை உடைத்து அந்த ஒரு நபரை தொட்டா போதும், அது நடந்துடும். அந்த ஒரு நபரை தொட போகிறார். அல்லேலூயா. பாஸ்டர், எனக்கு என் ஆஃபீஸில் வந்து எல்லாரும் ஓகே, ஆனால் அந்த ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அந்த ஒருத்தரை தான் தொட போகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களுடைய செட்டிங்குள்ள ஆண்டவர் கடந்து வருகிறார் இந்த இரவிலே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இங்கே ஒரு இஷ்யூ இருக்கு, இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணணும் ஆண்டவருக்கு. அதனால ஆண்டவர் கடந்து வருகிறார். ஆண்டவர் எல்லாம் சொல்றார் பாருங்களேன். 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இவ்வளவு தூரம் பேசுகிறார் பாருங்களேன். இது பேசும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, சாராள் வந்து இதை கேட்டுக்கொண்டிருந்து அந்த கூடார வாசலின் பின்புறத்திலே அதை கேட்டுக்கொண்டிருந்தாள். சரியா? ஸோ நான் வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து பேக் டோர் ஆஃப் த ஸ்கூல் ஆஃப் ஃபெய்த். அப்படிதானே? Abraham's tabernacle is a school of faith because through Abraham Jacob is schooled. Jacob's faith is matured. அப்படிதானே? அதாவது யாக்கோபுடைய விசுவாசம் வர்த்தனை அடைந்தது இந்த ஆபிரகாமின் விசுவாச பள்ளிக்கூடத்திலே. அப்படிதானே? ஐ மீன் அதனால தான் யாக்கோபு கூடாரவாசியாக இருந்தான். கூடாரவாசி. ஏன்னா தாத்தா சொல்லி கொடுத்த பாடங்கள் அவனுடைய ஆத்மாவிலே விசுவாசத்தை வளர்த்தது. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஸ்கூல் ஆஃப் ஃபெய்த், Abraham's tabernacle is a school of faith, but still at the very backyard of the school of faith there is a person who cannot believe. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நபர் எங்கே தான் இருக்குது. எல்லா பாடமும் ஆபிரகாம் சொல்லிக் கொடுக்க பக்கத்திலேயே உட்காந்து இந்த அம்மாவுக்கு மட்டும் என்ன செய்யலை, ஒன்றுமே புரியலையே. எல்லாம் சொன்ன பிறகும் ஒன்றுமே புரியலையே. பார்த்தீங்களா என்ன பண்ணுறது? விசுவாசத்தை பேசுகிறாரு, யாக்கோபிட்ட பேசுகிறாரு, ஈசாக்கிட்ட பேசுகிறாரு. எல்லாருடைய விசுவாசம் வளர்ந்துருச்சு, சந்தோஷமாக போகிறாங்க. தாத்தா எல்லாமே நடந்துருமா? தாத்தா நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பாருங்களேன், நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். இது ஒரு ஸ்கூல் ஆஃப் ஃபெய்த்து. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் ஏப்ரகாம்லாம் இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஐயா இதுதாங்க நடந்துகிட்டே இருந்துச்சு. Abraham was speaking about the faith, much often. நிறைய பேரோட பேசிட்டாங்க விசுவாசம். ஏன்னா அவன் பேசின காரியம் அவனுக்கு என்ன பண்ணிருச்சு, நடந்துருச்சு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
75 வயசில் இந்த ஃபெய்த்தை பற்றி பேச ஆரம்பித்தான் ஏப்ரஹாம். 86 வயசில் இப்போ என்ன ஆயிருக்கு, அந்த ஃபெய்த்துடைய ஃப்ரூட் அவன் பார்த்துட்டான். விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். Abraham's tabernacle is known as a school of faith, and this school of faith, at the very backyard there is a person who cannot believe but only can love. ஒருவேளை நான் சொல்கிறேன் பாருங்களேன், போன வெனஸ்டே நினைக்கிறேன் பியூட்டிஃபுல் கேட்டை பற்றி பிரசங்கம் பண்ணோம். வெனஸ்டே அலங்கார வாசல் பற்றி பிரசங்கம் பண்ணோம். நாடோறும் அப்படின்னு போட்டிருக்கு. 40 வருஷம் டெய்லி, 40 வருஷம் டெய்லி சர்ச்சுக்கு வந்தவன் பார்த்துக்கிடுங்க. 40 வருஷம் டெய்லி சர்ச்சுக்கு வந்தவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கான் தெரியுமா? ஏதாவது சில்லறை கிடைச்சா போதும். He could not believe that he is visiting the house of God every day, but could not believe for his miracle. அவனுடைய அற்புதத்திற்காக அவனால் விசுவாசிக்க கூடாதவனாக அவன் இருந்தான். Praise the Lord. Amen. So school of faith, Abraham school of faith. ஆனால் பேக்யார்டில் இந்த அம்மா உட்கார்ந்துருக்கு. இந்த அம்மாவால் என்ன செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று. ஏன்னா she is more reality focused இருக்கிறாங்க. எல்லாம் சரிதாங்க, நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதாங்க, ஆனால் என்னால் நம்ப முடியலையே. நான் இன்னைக்கு ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா இந்த அன்பிலீஃப் இருக்குல்ல, இந்த அன்பிலீஃப் கண்டேஜியஸ். இந்த அன்பிலீஃப் என்னது? கண்டேஜியஸ். ஃபெய்த் இஸ் ஆல்சோ கண்டேஜியஸ். விசுவாசமும் பகரக்கூடிய ஒரு வைரஸ் மாதிரி. விசுவாசம் எப்படி அந்த காலத்தில் நம்ம கொரோனா டைம்லலாம் யாராவது ஒருத்தர் அச்சனை தும்முனா அடுத்த பக்கத்தில் போச்சுரா அவ்வளோதான், காற்றுலே பறந்து பட்டுருச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதை மாதிரி தான். நான் காய்கறி வாங்க போகும்போதே நினச்சேன், பாஸ்டர் அங்கே ஒருத்தன் 10 இடத்துல தள்ளி ஒருத்தன் சப்புன்னு அப்படியே தும்முனா பாருங்க, அப்படியே காற்றுல என்ன பண்ணிடுச்சு, நான் வச்சுருந்த அந்த கத்திரிக்காயில் பட்டுருச்சு. அவ்வளோதான் பாருங்க. என் ஒய்ஃப்ட்டு நல்லா கழுவிட்டு சமையன்னு சொன்னேன், அது என்ன பண்ணாலும் தெரில, எனக்கும் வந்துருச்சு. இதை மாதிரி ஃபெய்த்தும் இதே மாதிரி அன்பிலீஃபும் இருக்கு. வெரி கண்டேஜியஸ். ஓகே, தட் ட்ரூ. இப்போ இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த அம்மாவுடைய அவிசுவாசம். இந்த அம்மா நகைச்சிருச்சு. சரியா? யார் சொல்லி நகைச்சிருக்கு? ஆண்டவரே சொல்லி. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? நம்மளாம் நம்மளை தேத்திக்கிறோம். எப்படி தேத்திக்கிறோம்? எனக்கு ஒரு பாஸ்டர் ஜோமணி சொன்னார்ன்றனால தான் நான் விசுவாசிக்கலை. எனக்கு டைரெக்டாக ஆண்டவரே சொன்னார்னா நாலாம் பாஸ்டர் என்ன சொன்னாலும் விசுவாசிப்பேன் பாஸ்டர். ஸோ இந்த அம்மாவுடைய அன்பிலீஃபோட இம்பேக்ட் எப்படி இருந்திருக்கு பாருங்களேன், எவ்வளோ டெப்த்தில் இருந்திருக்கு. she is just laughing not by hearing a promise through a man of God. She is laughing directly as she heard God speak. தேவனே பேசினாலும், தேவனே பேசியும் அவளுடைய அவிசுவாசம் அந்த அளவுக்கு இருந்தபடினாலே அது ஒரு நகைப்பை என்ன பண்ணுச்சு, ஏற்படுத்திச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்ல போகிறேன். பாருங்களேன், ஜக்கரியா தெரியுங்களா? ஜக்கரியா ஒரு என்கவுண்டர் நடக்குது. 4 சவத்துக்குள்ளே ஒரு காரியம் நடக்குது. அவனால் பேச முடியாது. பட் he was able to communicate that to his wife. எப்படி தானே? சத்தமே இல்லாமல் மொத்தத்தையும் சொல்லிட்டான். அப்படி ஒரு ஸ்கில் இருக்கு பாருங்களேன். நம்ம சகோதரர்களுக்கு இந்த ஸ்கில் தேவை. அது தெரியாதனால தான் கத்திக்கிட்டு இருக்கோம். கையாவை எத்தனை சொல்கிறது அப்படின்னு இருக்கும். எவ்வளோ கத்த சொல்கிறது, இப்படியா பேசணும். ஒன்றுமே செய்யலை. சத்தமே இல்லாமல் அவனுக்கு என்ன சொல்லணும்னு நினச்சானோ அவ்வளோத்தையும் அந்த மனைவி கிட்ட என்ன பண்ணிட்டான், சத்தமே இல்லாமல் சொல்லிட்டான். ஒன்று கூட விடலை, எல்லாத்தையுமே. அந்த மாதிரி ரெடியாக இருக்குது. நான் தான் எழுதி காட்டுறேன், பேர் வேணால் நானே எழுதுறேன் அப்படின்னு. அவ்வளோ ரெடியாக இருக்குது. சரியா? ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம
அதாவது இந்த இந்த கப்புலாக இருக்காங்கல்ல, கணவன் மனைவியாக இருக்காங்கல்ல, அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியுடைய விசுவாசத்துக்கு பொறுப்பாளியாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஆமென். ரட்சிக்கப்படாத உங்கள் கணவர் இருக்காருன்னா அவர் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் மனைவியுடைய விசுவாசம் பொறுப்பாளியாக இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்னேன் ஆபிரகாம் ஸ்கூல் ஆஃப் ஃபெய்த் எல்லாம் சொன்னோம், ரொம்ப நல்லது தான். பட் இதெல்லாம் அந்த ரிஃபைன்டு ஆனதுக்கு பிறகு அப்படி தானே. பட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு பாருங்களேன். இப்போ நான் ஏன்னா இந்த நகைப்பை நான் ட்ரேஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த அம்மாவுக்குள்ளே இந்த நகைப்பு வந்திருக்குல்ல, இந்த வைரஸ் முதல்ல எங்கே இருந்துச்சு அப்படின்னு நான் பார்க்குறதுக்காக கொஞ்சம் ஸ்டடி பண்ணேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அதில் 15 to 18 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். Genesis 17:15 to 18. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து அந்த இருக்கு பாருங்க. ஓஹோ, நம்ம இவ்வளவு நாள் சாராளை தான் பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். சாராள் உள்ளத்தில் நகைத்தாள்னு அந்த விதையை போட்டதே யார்? நம்ம மாஸ்டராக தான் இருந்திருக்கிறாப்புல இல்லையா? உள்ளத்திலே நகைத்து. அப்புறம் என்ன சொல்லி வாசிங்க. அப்பொழுது விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு, தன் இருதயத்திலே, இதான் அந்த உள்ளத்தில் நகைப்பு. தெரியுதா உங்களுக்கு? இவர் கேட்டவுடனே என்ன பண்ணல, கேட்டவுடனே கக்கன்னு சிரிக்கலங்க, உள்ள நகைத்து இருக்கிறார். அது ஆண்டவருக்கு தெரிஞ்சனால எழுதி வச்சிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆபிரகாமே, சிநேகிதனாயிருந்தும் நீ நம்பாமல் இருக்கிறது என்ன? இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறோம். பிகாஸ் we are totally relying on the realities. இதுதானே, இப்படிதானே. God is breaking that reality through a miracle. அற்புதத்தின் மூலமாக உன்னுடைய ரியாலிட்டியை கர்த்தர் உடைக்கிறார். உன் வார்த்தை வாயிலிருந்து ரியாலிட்டி வருது. இதான் ரியாலிட்டிங்க, இதான் ரியாலிட்டி. எனக்கு நடக்காது, இதான் ரியாலிட்டி. எனக்கு கிடைக்காதான் ரியாலிட்டி. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, உன் வாயின் வார்த்தை நீ சொல்றியே, உன் உள்ளத்துக்குள்ள தோன்றுதே, அதை இன்றைக்கு உடைக்கிறேன் அப்படிங்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அன்னைக்கு விசிட் பண்ணலைன்னா ஆபிரகாமுக்குள்ள இருக்கிறது சாராக்குள்ள வந்துச்சு பார்த்தீங்களா? சாராக்குள்ள இருக்கிறது மொத்தமாக நிறைய பேத்துக்குள்ள வந்திருக்கும். ஆண்டவர் அவசரப்பட்டு வந்துட்டார். நீ வந்தே பகலின் உஷ்ண வேலையாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் போயே ஆகணும்னு என்ன பண்ணிட்டார், வந்துட்டார். ஏன்னா விட்டா என்ன ஆகிடும், பரவிக்கிட்டே போகும். விசுவாசம் எப்படி பரவுமோ அப்படியே என்ன பண்ணும், அவிசுவாசமும் பரவும். You are holding on to some kind of reality that your mind has educated you. உங்கள் மனது உங்களுக்குள் விதைத்திருக்கிற இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஏதோ ஒன்றை அவர் உடைக்க போறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆபிரகாம் காலத்தில் இல்லை, இந்த வேதத்தின் காலத்திலும் இல்லை. அதை கடந்து நம்ம நிற்கிறோம். நமக்கு முழு வேதமும் நமக்கு முன்னாடி இருக்கு. அந்த முழு வேதமும் இருக்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியும் தெரியுமா? ஆண்டவர் பாருங்க, மரியாள் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கொடுக்கிறார் தூதன் மூலமா. மரியாள் கேட்கிறா, புருஷனை நான் அறியேனே, என்னங்க எனக்கு குழந்தை பிறக்குங்கிறீங்க, எனக்கு கல்யாணமே ஆகலையே அப்படின்னு சொல்றா. எவ்வளோ பெரிய ரியாலிட்டி அது! அந்த ரியாலிட்டியை உடைச்சு அற்புதம் செய்ய ஆண்டவரால் முடியும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த ரியாலிட்டியாக இருந்தாலும், இதுதான் ரியாலிட்டின்னு உங்கள் மனசு எதை காண்பித்து கொடுத்துருந்தாலும் சரி, உங்கள் சரீரமே சில காரியத்தை சொல்லியிருக்கும், இதுதான் ரியாலிட்டி. என் சரீரத்தை பற்றி எனக்கு தெரியாதா, என் சூழ்நிலை பற்றி எனக்கு தெரியாதா? உங்கள் மனசில் இருக்கிற, உங்கள் கண் பார்வையில் இருக்கிற, உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா ரியாலிட்டி கணக்கையும் அவர் உடைத்து
அற்புதத்தை செய்ய முடியும். அதனால தான் ரொம்ப அழகாக இருக்குது. 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 18:14 வாசிங்க. ஆதியாகமம் 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் என்ன அழகா இருக்கு பாருங்க. அதில் உற்பவ கால திட்டத்தில். So something is in the making. Creative mode ஆண்டவர் போடுறார் உன் லைஃபை. Something is about to take place. Something is about to happen. நெடுநாட்கள் நடக்கவே இல்லை, பரவாயில்ல, இப்போ நடக்க போகுது. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பரவாயில்ல, இப்போ நடக்க போகுது. God is breaking every kind of reality, every kind of logic, explanations உடைச்சு, லாஜிக்கல் ரியாலிட்டியை உடைச்சு அற்புதத்தை ஆண்டவர் இந்த இரவிலே உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். Praise the Lord. ஆமென். இதில் என்ன ஒன்றுனா பாருங்களேன், இவன் அதாவது இந்த அம்மா நகைச்சா கூட பரவாயில்லைங்க, நகைச்சிட்டான், சரி அந்த அம்மா நகைச்சிருச்சு. ஏன்னா அந்த அம்மா ஆபிரகாம் 75 வயசாக இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நடக்கவே இல்லைன்னாலும் நம்ப முடியாததில் போயிடுச்சு, பரவாயில்லைங்க. ஆனால் இவரை யோசிச்சு பாருங்க, இவர் ஆண்டவர் பலப்படுத்தி ஏற்கனவே 86 வயசில் ஒரு பிள்ளை வேறு என்ன பண்ணிக்கிறாப்புல இல்லைங்களா? அப்படிதானே? அவள் பலப்படுத்தப்படாதவள், கற்பந்தரிக்கும்படி அவள் பலன் அடைந்தாள் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இதுக்கப்புறம் தான் நடக்குது. ஆனால் ஆபிரகாம் பலப்படுத்தப்பட்டவன். அவன் பலப்படுத்தப்பட்டவனாய் இருந்த போதிலும் அவனாலே நம்ப முடியவில்லை. Praise the Lord. Hallelujah. Probably, அந்த வசனத்தை கொஞ்சம் திரும்ப வாசிங்க. அதில் 17 ஆதியாகமம் 17:15 வாசிங்க. இன்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. ரைட். 17th verse. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை 90 வயதா? இதுக்கு மெயின் காரணமே என்னன்னா இவன் பலப்படுத்தப்பட்ட பிறகு அவன் என்ன நினைக்கிறான்னா, ஒரு 13 வருஷம் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம், சரியா? அவன் என்ன கொண்டு வராதன்னா, அவனை மட்டும் கொண்டு வரல, அவன் ஒய்ஃபை என்ன செய்கிறான், கொண்டு வரான். அவளுக்கு 90 வயதான சாராள். ஏன்னா சாராள் கொடுக்கும்போது இன்னொரு 13 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போவே அவர் ரெடியாக இல்லையே, இப்போ எங்கே ரெடியாக இருக்க போகிறா, அதான் அவர் சொல்கிறார், சரியா? பட் வாட் எவர் இட் இஸ், அவன் என்ன சொன்னாலும் சரி. இதை நான் வாசிக்கும் போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னும் கர்த்தர் சில அற்புதங்களை செய்யாமல் இருக்க காரணம், there is no parity of faith. Okay, no clarity, no parity. வேர்டோட கிளாரிட்டி எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான் ஃபெய்த்தோட பேரிட்டி இருக்கும். நல்லா கவனிங்க. இங்கே என்ன அப்படின்னா, இந்த விசுவாசம் 2 பேர்த்துக்குள்ளே இருக்கணும், அப்படிதானே? இந்த அற்புதம் நடக்கணும்னா அதுக்கு 2 பேர் தேவை. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும், அதுக்கு 2 பேர் தேவை. அதனால தான் சாராள் பெறப்போகிற, உனக்கு பெறப்போகிற அப்படின்னா இவங்க 2 பேருமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். There are blessings that are released, but there is no parity of faith, so it's delayed. இன்னைக்கு அந்த டிஸ்பாரிட்டியை என்ன செய்கிறார் ஆண்டவர்? மாற்றுகிறார். ஒவ்வாமைன்னு சொல்கிறோம்ல, ஒவ்வாமை, அந்த ஒவ்வாமையை இன்றைக்கு ஆண்டவர் மாற்றும்படி உன் கூடாரத்திற்குள் கடந்து வருகிறார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு விசுவாசம் இருக்குது பாஸ்டர், என் ஒய்ஃபுக்கு தான் இல்லை, என் ஒய்ஃபுக்கு இருக்குது, எனக்கு தான் இல்லை. அந்த ஒவ்வாமைகளை இந்த இரவு அவர் மாற்றும்படி விரும்புகிறார். எனக்கும் என் மனைவிக்கு நல்ல ஃபெய்த் இருக்கு பாஸ்டர், ஆனால் என் பிள்ளைங்களுக்கு இல்லையே, அந்த ஒவ்வாமைகளை இன்றைக்கு அவர் மாற்றும்படிக்கு விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உன் கூடாரத்திற்குள் கர்த்தர் அடியெடுத்து வைக்கிறார். அற்புதங்கள்
துவங்குகிறது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் நாட்கள் இது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு பிறந்த 8வது நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். நீங்க விருந்து பண்ண போறீங்க. ஆமென். எங்களை கூப்பிடுறீங்களோ கூப்பிடலையோ, நீங்க நிச்சயமா விருந்து பண்ண போறீங்க. You are going to celebrate the faithfulness of God. Amen. You are going to celebrate God for His, unmerited favors. அளவே இல்லாத ஆச்சரியமான கிருபைகளை கொண்டாடப் போகிறீர்கள். அவருடைய உண்மையை கொண்டாடப் போகிறீர்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்க கேட்கணும். நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தை உனக்குள்ள ஏதோ ஒன்றை செய்து முடிக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்க வீட்டுக்குள்ள ஏதோ உனக்கு கொண்டு வரும் இந்த வார்த்தைகள். தேவன் உனக்குள் கடந்து வருகிறார். உங்கள் வாழ்க்கைக்குள் கடந்து வருகிறார். அற்புதங்களை செய்கிறார். அக்கினி இறங்குவதை நான் பார்க்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் சுட்டரிக்கப்பட வேண்டியவர்களை சுட்டரித்து, அவருடைய பாதம் உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சுனாலே, அவருடைய பிரச்சனை வந்துருச்சுனாலே அங்கெல்லாம் அக்கினி கடந்து வரும். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை பெரிதாய் விளங்கும் நாட்கள். இனி ஒன்றும் உங்களை தடுக்க முடியாது, ஒன்றும் எதிர்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு பெரிய விருந்து பண்ணினான். நீங்களும் அதே போல செய்வீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அற்புதத்தின் அக்களிப்பு. ஒரு சத்தம் கேட்கிறது. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உங்களுக்கு பேர் இருக்கு, உண்மைதான். ஆனால் அந்த பேரோட ஆவியானவர் ஒரு அடையாளமாய் மாறும்படி விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். வாட்டெவர் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ், உங்கள் சுதந்திர வீதம் எதுவாக இருந்தாலும் அதிலே அதை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு பங்களிப்புகள், உங்கள் பங்களிப்பு தேவையில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்கள் பேரோட இந்த ஆவியானவர் சேரும்படி இடம் கொடுங்க. உங்கள் அடையாளமாக அவர் மாறுபடி இடம் கொடுங்க. ஆவியானவர் உங்களுக்குள் செய்ய வேண்டியவைகளை செய்து உங்களுக்கு வாக்குப்படப்பட்ட அத்தனை சுதந்திர வீதத்திலும் நீங்கள் கால் மிதிக்கும்படி நிச்சயமாய் செய்வார். பரலோக தேவனே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எழுதியிருக்கிறது. கர்த்தராலே ஆகாத காரியம் உண்டோ என்று எழுதியிருக்கிறதப்பா. உங்களுடைய வார்த்தையை நம்புகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஆபிரகாமின் கூடாரத்திற்குள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நீர் ஒரு அற்புதத்தை துவக்கினது போல, ஆண்டவரே ஒரு அற்புத அசைவை துவக்கினது போல, ஆண்டவரே ஒரு அற்புதத்தின் அக்களிப்பை ஏற்படுத்தினது போல, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே ஒரு அற்புதத்தின் அக்களிப்பு உண்டாகும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவர் அவிசுவாச நகைப்புகளை அடங்கி போகும் பண்ணுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த நகைப்புகள் அடங்கட்டும்ப்பா, அக்களிப்புகள் உண்டாகட்டும் தகப்பனே. கர்த்தர் செய்திருக்கிற அற்புதத்தை நிமித்தமாய், அதிசயங்களை நிமித்தமாய் ஆண்டவரை பெரிய விருந்து பண்ணி கொண்டாடுவார்களாக. கர்த்தருடைய உண்மையை கொண்டாடுவார்களாக, உம்முடைய கிருபை கொண்டாடுவார்களாக. ஆசீர்வதித்தருளும் தகப்பனே. இந்த வார்த்தையை சமீபமாகவும் தூரத்திற்கும் அனுப்பி உம்முடைய நாமத்து நிமித்தம் அற்புதம் செய்யுங்க. யார் யார் இந்த இரவில் இணைந்திருக்கிறார்களோ, ஆண்டவர் எந்தெந்த தேசத்திலிருந்து இணைந்திருந்தாலும் அவர்களுடைய சூழ்நிலைகளிலே கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அவங்க சார்ந்திருக்கிற, நம்பி இருக்கிற, நிச்சயித்திருக்கிற ரியாலிட்டியை உடைத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தை உண்மையுள்ளது தகப்பனே. ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஒவ்வாமைகளையும் மாற்றி உங்களுடைய நாமத்து நிமித்தம் அற்புதங்களை செய்யும். ஆசீர்வதியும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம்ம எல்லாரோடும் கூட இன்னும் இன்னும் சதா காலையிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.